ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு ஸ்வீடிஷ் நார்டிக் நாயர் டிவி சீரீஸாக வெளியான தி ஆர் மர்டர்ஸ். இப்போ இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த கதையில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஹேனா. இவங்க ஸ்டாக்ஹோமில் பேசிக்காக டிடெக்டிவாக இருக்கிற ஒரு நபர். ஆனால் அங்கே ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு லொக்காலிட்டி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நிறைய ரிசார்ட்ஸ் அப்படி இப்படின்னு ஸ்கை ரிசார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அங்கே அந்த இடத்துல திடீர்னு அமெண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு காணாமல் போகிறா. இந்த கதையுடைய ஆரம்பத்தில் நம்ம கதாநாயகி ஆக்சுவலி ஸ்டாக்ஹோமில் இருந்து அந்த ஆறுங்கிற அந்த லொக்காலிட்டிக்கு இவங்க இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, அங்கே ஏற்கனவே டேனியல் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தான் அந்த கேஸு போகுது. அவர் தான் பார்த்துட்டு இருக்காப்புல. அவர் தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் டிடெக்டிவ், போலீஸ் ஆஃபீஸர் இப்படி வேணால் வச்சுக்கோங்க. அவர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கவர். இப்போ இந்த கேஸில் கதாநாயகியும் சேர்ந்துக்கிறாங்க உள்ள. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து களத்தில் இறங்கி உண்மையாக அந்த பொண்ணு எப்படி காணாமல் போச்சு, என்னை காணாமல் போனா, எங்கே வந்தா, கடைசியாக யாரை மீட் பண்ணா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒன்றுன்னா களத்தில் இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தா பல பேர் மேலே சந்தேக பார்வை அகன்றுக்கிட்டே போகுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். இதில் இறுதியாக அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கல்பிரேட்லாம் யார் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக இந்த சீரீஸை எனக்கு பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் தான் ஞாபகம் வந்தது. ஒன்று, நம்ம அன்வேஷப்பின் கண்டத்தும் அப்படின்னு சொல்லி 2024 மலையாளம் த்ரில்லர் ஒன்று வந்தது. அந்த படம் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். அதாவது ஒரு படம் இன்டர்வல் வரைக்கும் ஓடும், ஒரு கிரைம் ஆரம்பிப்பாங்க, கடைசியில் இன்டர்வல் பிளாக் வரும்போதே அந்த கிரைமுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிருவாங்க. இவங்க தான் கல்பிரேட்னு எல்லாம் முடிச்சிருவாங்க. என்னங்க இது படம் இப்போ தான் என்ன பாப்கார்னே வாங்கல, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சே கதையை, அப்புறம் இதுக்கப்புறம் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்டர்வல் முடிஞ்சு திருப்பி படம் ஓப்பன் பண்ணும்போது வேற ஒரு கிரைமு, அதை எப்படி திருப்பி ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்கிற மாதிரி கதைக்களம் நகரம். ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி, கண்ணா 2 லட்டு தின்னா ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அது சூப்பரான ஒரு படம். அந்த படத்துடைய விமர்சனத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இந்த கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு கிரைமு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் யார், அதிலேயே ஒரு 4-5 பேரை கல்பிரிட்டாக காமிப்பாங்க. கடைசியாக யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதே சுவாரஸ்யமாக வாய்ப்புலந்து பார்க்கக்கூடிய ஆளுங்க அவங்க. இதில் ஒரே படத்துக்குள்ள 2 கிரைமு, அந்த 2 கல்பிரிட் யார் அப்படின்னு தேடுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இன்னும் சுவாரஸ்யத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிலே நம்ம சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட அதே பாணியில் ஒரு டிவி சீரீஸ் தான் இது. இது மொத்தம் 5 எபிசோடு. இந்த 5 எபிசோடில் முதல் 3 எபிசோடு, இந்த 3 எபிசோடுக்குள்ளே ஒரு கிரைம் ஆரம்பிக்கும். 3ஆவது எபிசோட்லேயே என்ன நடந்தது என்ன ஏதுன்னு கடைசி எண்டு கார்டு போட்டுருவாங்க. எனக்கு ஏங்க 5 எபிசோடு இருந்தது, லிமிடெட் சீரீஸ்னாங்க. என்ன லிமிடெட் சீரீஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எபிசோட்ஸு. அதுலேயும் 3 எபிசோடு முடிஞ்ச உடனே இதான் ஆள்னு எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா 4ஆவது எபிசோட்லேருந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த கிரைமுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி திருப்பி 5ஆவது எபிசோடில் போட்டு அதுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டு முடிப்பாங்க. ஸோ இதுவும் ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது. 2017 விண்ட் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படமே நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா பனிபடர்ந்த ஒரு பிரதேசம், அங்கே ஒரு கொலை ஒன்று நடக்கும், அதை யார் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதாக தான் அந்த கதைக்களம் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்வீடனுடைய படம். இந்த நார்வே படம், ஸ்வீடன் படம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பனிபடர்ந்த பிரதேசத்தில் தான் கதைக்களம் நகர்த்தப்படும். அந்த மாதிரி தான் அவங்க இருக்கும். அவங்களுடைய கதைக்களமே அப்படி இருக்குது. அப்படிங்கிறனால சினிமோட்டோகிராஃபியும் சரி, டிஐ டீம் கலரிங் பண்ணுற விதத்துலையும் சரி, நமக்கு டிஃபால்ட்டாகவே ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குங்கிற மாதிரி ஒரு மூட ஒரு டார்க் டோனில் செட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட அதே பாணியில் படமாக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான் இது. அதனால் உங்களுக்கு விண்ட் ரிவர் மாதிரி கதைக்களம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சீரீஸும் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் ஏன் அன்வேஷப்பின் கண்டத்துமை பிடிச்சதுன்னா இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லாமல் விண்ட் ரிவரை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அன்வேஷப்பின் கண்டத்துமே ஒரு த்ரில்லர் ட்ராமா, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் போகும். விண்ட் ரிவர்லாம் ரொம்பவே ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு படம் இது. ஆனால் சூப்பரான படம் இது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு செம்மையான கிளைமேக்ஸ் இருக்கும் அதில். ஆனால் அந்த படம் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படம் பார்த்துட்டே கூட ப்ரோ அந்தளவுக்கு எனக்கு ஒன்று விண்ட் ரிவர் பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க நம்மக்கிட்ட. சில பேர் தாறுமாறு தக்காளி சோறு வேறு லெவல் படம் போங்க அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட விண்ட் ரிவர் லெவலுக்கு அதே ஸ்லோனஸில் ஓடக்கூடிய ஒரு
சீரிஸ் தான் இது. அதனால் வின் ரிவர் பிடிச்சதுன்னா இது உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேரண்டி மட்டும் நம்மளால் கொடுக்க முடியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 5 எபிசோடும் சேர்ந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஓடுது. வழக்கமாக சீரீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவி சீரீஸ்லாம் அதாவது 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஓடும். அப்படிலாம் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்காமல் 5 எபிசோடு கிறிஸ்பாக முடிச்சிருக்காங்க. 3.5 மணி நேரத்தில் ஒரு டிவி சீரீஸை பார்த்துடலாம். இது ஒரு லிமிடெட் சீரீஸு, பார்த்து முடிச்சிடலாம். ஆனால் இதில் முதல்ல 3 எபிசோடு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே முதல்ல ஒரு கிரைம் ஒன்று ஆரம்பிக்கும். அது 3வது எபிசோடில் எண்டு காட்டு போட்டு முடிச்சிருவாங்க. நான் சொன்ன மாதிரி அதே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னங்க அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னு. ஆனால் 4, 5 தனியாக ஒரு கேஸு, அது எப்படி கதாநாயகி வந்து திருப்பியும் கண்டுபிடிச்சி முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 2 எபிசோடு தனி கேஸ் மாதிரி போகும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, கதாநாயகின்னு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 2 கேஸையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ போலீஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி அவங்க வந்து அணுகுறாங்க, அவங்களுடைய சைட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். இந்த கதைக்களத்தை அவங்க செட் அவுட் பண்ண விதமே, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 2 தான். ஒன்று கார்லசன், அவங்க தான் ஹேனா அப்படிங்கிற அந்த கதாநாயகியுடைய கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க அதை. இன்னொரு பக்கம் கார்டோ ரசசி, அவர் தான் வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கதாநாயகியுடைய டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர். அவர் ஒரு லீடு தான் இந்த படத்தில், அப்படியே நீங்கள் சொல்லிக்கலாம். அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாருமே நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த கதையில் இந்த 2 பேர் போகவே டெக்னிக்கலி டெஃபினட்டாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமோட்டோகிராஃபிங்கிற ஆஸ்பெக்ட்லேயே ஒரு பக்கம் விஷுவல்ஸை நிறைய வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் ஆகட்டும், ட்ரான் ஷாட்ஸ் ஆகட்டும்னு வச்சு சினிமோட்டோகிராஃபர் எந்த மாதிரி விஷுவல்ஸை கன்சீவ் பண்ணணுமோ பண்ணிட்டாப்புல. டிஐ டீமில் அந்த டார்க் டோனில் கலரிங்கை ஏற்றி விட்டு ஏதோ மிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பல பேர் மேலே சந்தேக பார்வை விழுந்து ஒரு விலைக்கு இதாக இருக்குமோ, அதாக இருக்குமோ, இவனாக இருக்குமோ, அவனாக இருக்குமோ அப்படின்னு தோண வச்சதுக்கு இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ விஷுவலி ஒரு ஸ்டன்னிங்கான படம் இது. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனுன்னு தேவையான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாமே இந்த கதைக்குள்ளே இருக்குது. ஆனாலும் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஸ்லோ பேர்னிங் ட்ராமா தான் இது. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா பாருங்கள். ஏன்னா 3.5 மணி நேரம் நீங்கள் செலவழிக்க போகிறீங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடல் கானடை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக இதில் செக்ஷுவலான ஒரு சில காட்சிகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. எல்ஜிபிடிக்யூ மேட்டர்லாம் உள்ளே இருக்குது. அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு தகுதி இல்லாத ஒரு சீரிஸ் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். ஸ்லோ ட்ராமா பிடிக்கும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸு நிச்சயமாக உள்ளே இருக்குது. பட் இது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சீரிஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் டெஃபினட்டாக பார்க்குறவங்க பார்க்கலாம். உங்கள் டைம் வீணாகாது. அந்த மாதிரி ஒரு சீரிஸ் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.